பிரைஸ் லார்ட். திரும்பியும் நாங்கள் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வேறு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஹோனஸ்ட் ப்ரேயர். அதாவது உண்மையாக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபந்தான் ஆண்டவர்கிட்ட போய் சேரும். எல்லாரும் ஜெபிக்கலாம், ஆனால் உண்மையாக அடிதத்தின் ஆழத்திலிருந்து ஹோனஸ்டான ப்ரேயர். எப்படி நீங்கள் உணர்வடைகிறீங்களோ உள்ளத்தில், அதை தேவனுக்கு சொல்கிறது தான் சரியான ப்ரேயர். அதாவது எங்களுடைய இதயத்தில் இருக்கிறத நாங்கள் கர்த்தருக்கு வெளிப்படுத்தி உள்ளதென்று சொல்லி ஜெபிக்கிறதா உண்மையான ஜெபம். ஸோ அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் நான் 4 விஷயங்களை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கணும். சங்கீத புத்தகம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். அது மாத்திரமில்லை, முழுக்க பாடல்களாக எழுதப்பட்ட புத்தகம். அது மாத்திரமில்லை, நாங்கள் கற்றுக்கொள்கிற சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய மாதிரியான சங்கீதங்கள் அதில் இருக்குது. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், எங்களோட வாழ்க்கையில் அனுபவிக்கிற அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளவு ஃபீலிங், உணர்வுகள் எல்லாம் சங்கீதத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ whatever we feel, the day-to-day life, whatever the trials and problems we face, most likely David has faced everything. ஸோ இந்த பைபிளில் நாங்கள் பார்க்குற, இந்த சங்கீதத்தில் நாங்கள் பார்க்குற கூடுதலான விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஒத்துப்போகிற விஷயங்களாக இருக்கும். பழைய பாட்டு புத்தகமாக இருந்தாலும் இதிலேருந்து நாங்கள் ஒரு சில லெசனை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இது ப்ரேயர்ஸ், எல்லாமே ப்ரேயர்ஸ், பாட்டு தானே, ஆனால் அது ப்ரேயர்ஸாக சங்கீதக்காரனுடைய இதயத்திலிருந்து, அடிஇதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து எழுதப்பட்ட சங்கீதம். முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சங்கீதம் 5 புத்தகம், ஒரிஜினலி 5 புக்ஸாக டிவைட் பண்ணப்பட்டது. பிறகு நாங்கள் இப்போ உண்டாக செய்து வாசிக்கணும். உண்மையில் சங்கீதம் 5 புத்தகங்களாக தான் ஆரம்பத்தில் இருந்தது. அப்படி தான் ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் இருக்குது. முதலாவது சங்கீதத்திலேருந்து 41ஆம் சங்கீதம் வரைக்கும் பர்சனல் பிரச்சனை, தாவீதில் பர்சனலான பிரச்சனை, பர்சனலான வேர்ஷிப். 41ஆம் சங்கீதத்திலேருந்து 72ஆம் சங்கீதம் வரைக்கும் தேசங்களை குறித்தான சங்கீதங்கள், தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறித்து. 73லிருந்து 89ஆம் அதிகாரம் வரைக்கும் எக்ஸாயில், அதாவது இஸ்ரேலர்கள் நாடு கடத்தப்படுறது சோகத்தில் இருக்க கூடுதலாக எழுதப்பட்ட பாடல்கள் அல்லது சங்கீதங்கள் தான் 73லேருந்து 89. 90ஆம் சங்கீதத்திலிருந்து 106ஆம் சங்கீதம் வரைக்கும் கர்த்தருடைய ஆட்சி, ரெயின் ஆஃப் த லார்ட், அவருடைய ஆட்சியை குறிக்கிறான சங்கீதம். 107ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரைக்கும் பிரைசிங் காட், பியூர்லி ஆண்டவரை உயர்த்துறது. ஸோ இந்த புத்தகம், சங்கீத புத்தகம், ஈவந்தோ எங்களுக்கு 150 அதிகாரம் கையில் கொடுக்கப்பட்டாலும் அது 5 புத்தகமாக ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் இருக்குது. எனிவே, அது நீங்கள் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்கான சொன்னால், இது ஒரு தெரிஞ்ச உண்மை, கன பேருக்கு இது தெரியும். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர், அவ்வளோதான். ரைட், முதலாவது நாங்கள் 100ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். Psalm 100. ஓகே, முதல் எங்களுடைய ஹோனஸ்ட் ப்ரேயர், அதாவது உண்மையாக இயல்பாக நாங்கள் எங்களுடைய இதயத்தில் எப்படி நாங்கள் உணர்கிறோமோ அதை நாங்கள் கர்த்தருக்கு சொல்கிறது. அதை குறித்து தான் இன்றைக்கு பைபிள் ஸ்டடி. ஸோ அதில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரை உயர்த்துறது. எங்களோட ப்ரேயர் ஆண்டவரை எப்போவுமே உயர்த்தணும். இயேசு கிறிஸ்து கூட, எங்களோட அருளாளர் இயேசு கிறிஸ்து கூட ஜெபிக்கல முதல் சொன்ன விஷயம் என்ன? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவார். ஸோ மேக்னிஃபைங் கோட், மேக்னிஃபைங் லோட், ஆண்டவரை உயர்த்துறதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ப்ரேயரில். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எங்களுடைய இதயத்திலேருந்து ரிமெம்பர், ப்ரேயர் ஒனஸ்டாக இருக்கணும், எங்களோட வாழ்க்கை சரியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பிப்ளிக்கலில் வேயும்படி இருக்கணும். இது நாங்கள் உங்களுக்கு நான் டீச் பண்ணிக்கணும். கர்த்தருக்கு சித்தமானதாக இருக்கணும், எங்களுடைய இதயம் தூய்மையாக இருக்கணும். மற்றது எங்களுடைய இதயத்தினாலத்தின் உண்மையாக நாங்கள் ஜெபிக்கணும். நாங்கள் அதை ஜெபிக்கிற ஜெபம் பிதாவுக்கு ஜெபிக்கணும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கணும். அது மாத்திரமில்லை, நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு அது நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிச்சா தான் அது நடக்கும். எல்லாத்தையும் செய்துட்டு எங்களை ஃபெய்த் இல்லாட்டி அந்த ஜெபத்தில் பிரியோசனம். ஏன்னா விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். தேவன் உண்டென்று ஒருவன் விசுவாசிக்காவிட்டால் அவனுக்கு அது சரி வராது, அந்த ஜெபம் கைகூடாது. விசுவாச பட்டியலை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எனிவே, இப்படி இருக்கிறபடினால நாங்கள் இப்படி உண்மையாக நாங்கள் தேவனை தேடுறபடினால
தேவன் அப்படியான ஆக்களோட ப்ரேயரை கத்தர் கேட்டு அதில் மகிழ்ச்சி அடைகிறார் என்று நாங்கள் பைபிளில் கணக்கு எவிடன்ஸ் நாங்கள் பார்க்குறோம். இப்போ கூட அவர் அப்படி மகிழ்ச்சி அடைவார். இட்ஸ் நாட் அ லாங்கஸ்ட் ப்ரேயர். எவ்வளோத்துக்கு நீளமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அல்லது எவ்வளோத்துக்கு வசனங்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. இட்ஸ் நாட் தேட். இட்ஸ் ஆனஸ்ட் ப்ரேயர். அந்நாள் வந்து அவனோட வாயில் சொல்லி வரல, பட் உள்ளம் வெம்பி அவள் ஜெபித்தார். அப்போ முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது இந்த ஆனஸ்ட் ப்ரேயரில் முதலாவது, யூ ஹேவ் டு மேக்னிஃபை காட். என்ன பிரச்சனை வந்தான் பாருங்கள். இயேசு கிறிஸ்து எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு விஷயம், அந்த மத்திய 6ஆம் அதிகாரத்தில் எப்படி ஜபிக்கணும்னு சொல்லி கொடுக்குறார். கீழே உள்ள பிரச்சனையில் பாருங்கள். சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, யோசிக்காங்க, அதுக்கு ஜபிங்கோ. மற்றாக்களை மன்னிக்க முடியலையா, ஜபிங்கோ. மற்றாக்களை மன்னிக்கிற விதத்தில் ஆண்டவரை நீ மன்னிமன்னு சொல்லு. அப்போ அவளும் ஒரு பிசாசுன்ற எதிர்ப்புகள், அவளும் ஒரு எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பேட்டில், பெரிய ஒரு போராட்டம். ஏன் ஆண்டவர் அதை முதல் வச்சுட்டு பிறகு கடைசியில் ஆண்டவரை நான் மயப்படுவான்னு சொல்ல சொல்லி இயேசுக்கு சேம் டீச் பண்ணல. ஹி செட் இன் தி ஆர்டர். முதலாவது கர்த்தருடைய நாமம் மயப்படும். ஸோ முதலாவது நாங்கள் கொண்டு லேர்ன் பண்ண போகிறோம். இனிமேல் நாங்கள் ஜெபிக்கல எவ்வளவு எங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும், யூ ஹாவ் டு ஓப்பன் யூர் மவுத் அண்ட் சே, லார்ட் ஐ மேக்னிஃபை யூ, ஐ லிஃப்ட் யூ, ஐ க்ளோரிஃபை யூ. உண்மை யோத்துறேன், நான் உண்மை மயப்படுத்துகிறேன். நீ தேவன். ஒரு கிங்குக்கு முன்னால் நீங்கள் போய்க்கலாம். அந்த காலத்தில் பழைய பாடுகள் ஒரு கிங்குக்கு முன்னால் போய் கிங்கை பற்றி ஒரு 2-3 வார்த்தை சொல்லுவோம். போன உடனே உங்களுக்கு பிரச்சனையை சொல்லலாம். அரசை வாழ்க அப்படியே தான் சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, உலகத்து ராஜாக்களுக்கு அப்படின்னு சொன்னால் நாங்கள் வழிபடுகிற தேவனுக்கு நாங்கள் எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். ஆஃப்கோர்ஸ் அவர்களுடைய அப்பா, பட் ஆல்சோ ஹீஸ் அ கிங். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அப்போ முதலாவது அவரை நாங்கள் உயர்த்தணும். இட்ஸ் அமேசிங். நாங்கள் நினைக்கிறோம் ஆப்போசிட். நாங்கள் எங்களோட பிரச்சனையை அள்ளி கொட்டைக்கல ஆண்டவர் ஜெபத்துக்கு இருக்கிறார். நோ, நீங்கள் அவரை உயர்த்திக்கல, அவரை ப்ரைஸ் பண்ணிக்கல, ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்கிறார். பைபிளில் நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்கள். ஒரு எரிகோ மதில் ஒரு தடங்களாக இருந்தது அவங்களுக்கு. அந்த எரிகோ மதிலை இடிக்கணும் என்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு வந்து வரைக்க அந்த மதிலை சுற்றி நடக்கிறாங்க. தி ப்ரைசிங் காட். ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி அந்த மதிலை சுற்றி அவங்க நடக்கிறாங்க. நடக்கல விசுவாசத்தினால். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அவங்க அந்த மதிலை சுற்றி வரைக்கல அந்த மதில் இடிஞ்சு விழுது. யோசிச்சு பாருங்க. they didn't say break the wall, break the wall, break the wall. and அவங்க சொல்லல ஆண்டவர் உடையமுன்னு சொல்லல. so they did something else instead. they lifted Jehovah, they lifted the Lord of the host, and the need and the purpose and the desire was met by God. அப்படி அவன் செய்யக்கல, அவள் கேட்காமலே அது நடந்தது. ஸோ ஆண்டவரை நாங்கள் மயப்படுத்த நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் சிலவர்கள் நினைக்கிறோம் ஆண்டவரை மயப்படுத்துகிற விடங்களை பிரச்சனையை சொன்னால் தான் ஆண்டவரை தெரியும். ஓ, ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு ப்ரைஸ் இட். ஸோ சங்கீதம் 100 நாங்கள் வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து போவோம். Psalm 100 verse 1. பூமியில் உள்ளவர்களே, that means எல்லாரும், everybody. See, this is why I say Christianity is a true religion. ஆண்டவர் வந்து டிவைட் பண்ண இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்னட்ட வரலாம், as long as நீங்கள் இயேசு கிறிஸ்து கூடாக நீங்கள் அவர்கிட்ட நாமத்தை கேட்டு நீங்கள் எந்த பிள்ளைகளாக மாறினீங்கன்னு சொன்னால் call upon me. ஈவன் ரட்சிக்கப்படாத ஆக்கள் கூட ஜெபிக்கல ஆண்டவர் பைபிளில் நாங்கள் பார்க்குறோம் கணக்க மிரக்கல் செய்திருக்கிறார். அப்போ பூமியில் உள்ளவர்களே எல்லாரும், that means again next verse சொல்லுது, எல்லாரும் மகிழ்ச்சியுடன் கர்த்தரை ஆர்ப்பரிங்க. மீன்ஸ் இட் டசன்ட் சே pray to God, praise him. ஆர்ப்பரியுங்கள், கம்பீரித்து ஆர்ப்பரியுங்கள், அப்படிதான் பைபிள் சொல்லுது. மகிழ்ச்சியுடன் கர்த்தரை வழிபட்டு மகிழ்ச்சி பாடலோடு அவர் முன் வாருங்கள். ஸோ when you come to God, you have to lift. தான் நாங்கள் பப்ளிக் வர்ஷிப்லையோ அல்லது எங்களோட பர்சனல் ப்ரேயர்லையோ நாங்கள் அவரை ஜெபிக்கல துதிக்கல, யூ ஹாவ் டு லிஃப்ட். ஸோ உங்களோட ப்ரேயரில் இது வந்து செக்ஷன் ப்ரேயர். நாங்கள் ரிமெம்பர் இந்த சங்கீதங்கள்லாம் ப்ரேயர், அவனோட இதயத்தின் அடியாளத்திலிருந்து வந்த ஜெபங்கள். அப்போ நாங்கள் ஆண்டவரோட பேசிக்கலாம், ஆண்டவரை உயர்த்திக்கலாம். முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது அவரை உயர்த்துறது. பிகாஸ் அவர் அதுக்கு பாத்திரர். கர்த்தரை இறைவன் என்று அறியுங்கள். கர்த்தரே இறைவன். நாங்கள் வழிபடுகிற தெய்வம் ஒரு ஆள் தான் தெய்வம். அவரே நம்மை உண்டாக்கினார். ஸோ we know, we are reminded 2 things, or rather 3 things. He is the only God,
we are created by him and we are his. நாங்கள் இறைவன் தான் ஒரே ஒரு தேவன் அறியணும். அடுத்தது he created us, அவர் எங்களை உண்டாக்கினார். நாம் அவருடையவர்கள், நாம் அவருடைய மக்கள், அவருடைய மேய்ச்சல் நிலத்துக்குரிய செம்மறியாடுகள். இப்படி ஒரு மேய்ப்பன் தண்ட மந்தையை கூட்டிக்கொண்டு போய் மேய்க்க போடுறானா, அதே மாதிரி நாங்கள் அவருக்கு பின்னால் போகிற ஆடுகள். ஸோ ரிமெம்பர், ஏன் நாங்கள் ப்ரைஸ் பண்ணணும், ஏன் நாங்கள் அவரை சோசரிக்கணும்? மெனி ரீசன், ஃபார் மெனி ரீசன், மெனி ரீசன். பட் ஹீ இஸ் அவுட்லைனிங் ஃபியூ திங்ஸ். முதலாவது நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், தேர் இஸ் நோ அதர் காட், வேறு தெய்வம் இல்லை. நான் அட் த மோமெண்ட் ஜீசஸ் சிங்காசனத்துக்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு தெய்வம் இல்லை. அதனால தான் நான் கணக்கு பேருக்கு விஷ் பண்ணிக்கல, கணக்கு பேரை க்ரீட் பண்ணிக்கல. ஐ சே ஜீசஸ் பிளஸ் யூ, பிகாஸ் காட் பிளஸ் யூ மீன்ஸ் இட் குட் பி எனிதிங். இந்த வேதமே சொல்லுது அநேக தெய்வங்கள் இருக்கிறார்கள். பவுலை இயேசு கிறிஸ்து சந்திக்கல, பவுல் கேட்குறான், நீர் யாருன்னு கேட்கல, இஸ் சேயிங் ஐ அம் ஜீசஸ். நீர் யாருன்னு கேட்கல, இயேசுக்கு சொல்கிறேன் ஐ அம் ஜீசஸ், ஒரு பேரை சொல்லி சொல்கிறார். ஸோ கோடண்டா இன்றைக்கி என்ன எல்லாமே கோடு, இப்போ கணக்க விஷயங்கள் கோடாக வந்துட்டு. ஸோ ஐ லைக் டு சே, வாட் வி சே, ஜீசஸ் பிளஸ் யூ, கோ பிளஸ் யூன்னு சொல்கிறப்ப ஜீசஸ் பிளஸ் யூ. வி ஹாவ் அ நேம் ஃபார் அவர் கோட், தெய்வம். அப்போ அவர் ஒருவர் தான் தெய்வம், சிங்காசனத்தில் இருக்கிற. அது மாத்திரமில்லை, we are created by him. அவர் எங்களை உருவாக்கினார். நெவர் forget, எங்களுடைய ஜெபத்திலேயோ உங்களுடைய ப்ரேயர்லேயோ ப்ரைஸிங், whatever you do, even when you're driving, sleeping, before you go to sleep, working, studying, remember, we are created by him. நாங்கள் எங்களுக்கு சொந்தம் இல்லை, நாங்கள் தேவனுக்கு சொந்தம். அதான் நாங்கள் மூன்றாவது சொல்லப்படுறோம். நாம் அவருடைய, அதெல்லாம் நாங்கள் கவனமாக இருக்கணும். நாங்கள் செய்கின்ற செயல் எல்லாமே கவனமாக இருக்கணும். என்னென்னா இது ஆண்டவர், எங்களுடைய உடல், எங்களுடைய ஆவி பொருள் எல்லாமே, எங்களுடைய சிந்தனை, எங்களுக்கு இருக்கிற எல்லாமே கர்த்தருடைய, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுன்னு நாங்கள் வாசிக்கிறோம். ஸோ அதால் தான் நாங்கள் அவரை உயர்த்துவோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வோம், எத்தனை தடவை நாங்கள் ஜெபி கேட்கல, டெஸ்ட் யூர்செல்ஃப், எத்தனை தடவை நாங்கள் ஜெபி கேட்கல எங்களுடைய வேதனைகளை முதலாவது கூட்டு ஆண்டவரே என்று நாங்கள் எங்களுடைய வேதனைகளை மடமடமடன்னு வாயத்திறந்து நான் சொல்லிடணும். பைபிள் டசன்ட் சே தட். when you come to him, நீங்கள் வரும்பொழுது பூமியில் உள்ளவர்களை அங்கே வரையக்கில் மகிழ்ச்சியுடன் அவரை வழிபட்டு ஆனந்த சத்தத்தோடு வரட்டான். ஏண்டா அவர் தான் தேவன், அவர் எங்களை உண்டாக்கினார். ரெண்டாவது சங்கீதத்தை நாங்கள் பார்ப்போம். Psalm 42, சங்கீதம் 42வது சங்கீதம். இதுவும் ஜெபம் தான், வித்தியாசமான ஜெபம். இதெல்லாம் ஓனஸ்ட் ப்ரேயராக, உண்மையாகவே இன்றைக்கி நாங்கள் ப்ரேயரை குறித்து பார்க்கல, ஓனஸ்டாக உண்மையாகவே உங்களோட இதயத்தை ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஜெபம். ஓகே, சங்கீதம் 42. முதலாவது வசனத்தை வாசிக்கணும் பாருங்க. மான் நீரோடைகளை தேடி தவிப்பது போல் இறைவனை என் ஆத்மா உம்மை தேடி தவிக்கிறது. அமேசிங். சில நேரங்களில் இது நான் இப்போ கட்டளையாக சொல்லல, யோசனையாக சொல்கிறேன். நீங்கள் சங்கீதங்களை வாசிக்கல, சங்கீதங்கள் பேக்ரவுண்ட் இன்றைக்கு இன்டர்நெட்டில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, கமெண்ட்ரிஸ் இருக்குது, போய் வாசிங்க. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நான் எப்பவும் சங்கீதம் வாசிக்கலாம், அந்த பேக்ரவுண்ட் என்ன சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்றதை நான் வாசிக்கிறேன். இட்ஸ் நாட் ரிட்டன் இன் த பைபிள், பட் யூ கெட் சம் ரஃப் ஐடியா. நீங்கள் அதை செயற்கைகள் உங்களுக்கு விளங்குது, சங்கீதம் எப்படியான நோக்கத்தோட போகுது, எந்த டைரக்ஷனில் போகுதுன்றது உங்களுக்கு விளங்கும் அந்த பேக்ரவுண்டை வாசிக்க. அதாவது சரித்திர பின்னணி என்று தமிழில் சொல்லுவாங்க. இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சரித்திர பின்னணி, அவர்கள் இஸ்ரேலர்கள் நாடு கடத்தப்படைக்க, பெர்ஹாப்ஸ் பாபிலோனுக்கு கடத்தப்படைக்கல, அந்த டைமில் எழுதப்பட்ட அவங்களோட வேதனை, மனவேதனையிலிருந்து எழுதப்பட்ட சங்கீதங்கள் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன், ஒரு கடினமான பகுதி. அப்போ இந்த ரெண்டாவது ஓனஸ்ட் ப்ரேயரில் நாங்கள் ரெண்டாவது பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தில் எங்களுடைய இதயத்தை நாங்கள் ஊற்றணும். ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் டு ஹார்ட், நாட் வேர்ட் டு வேர்ட், ஹார்ட் டு ஹார்ட். ஏன்னா வேர்ட் டு வேர்டுன்னா இப்போ பிழைச்சிருமே. ஏன்னா வேர்ட் டு வேர்டுனா நாங்கள் சொல்லிக்கல சத்தம் மேலேருந்து வரணுமே, எங்களுக்கு வர்றது இல்லையே சத்தம் பரலோகத்துலேருந்து. பட் ஹார்ட் டு ஹார்ட் வி கேன் ஃபீல் இட். நாங்கள் ஜெபிக்கல எங்களுடைய இதயம் ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுறதை சேர்றதை நாங்கள் உணரலாம். ஸோ ரெண்டாவது பகுதி ஓனஸ்ட் ப்ரேயரில் எங்களுடைய இதயத்தின் அடி ஆழத்துலேருந்து எங்களுடைய இதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். அதுதான் சரியான பவர்ஃபுல்லான ஜெபம். இயேசு கிறிஸ்து கெத்செமனேல ஜெபிச்சார், தன்னுடைய இதயத்தை கசக்கி பிழிஞ்சு ஜெபிச்சார். பைபிள் சொல்லுது அந்த வேர்வை ரத்தமாக மாறி, ஆக்சுவலி டேர்ன் இன் டு அ பிளட், த ஸ்வெட் டேர்ன் இன் டு அ பிளட், ரியல் பிளட், வேர்வை துளியலாக வெளியில் வந்து
நாங்கள் பைபிளில் வாசிக்கணும் லூகாஸ் விஷயத்தில். ஓகே, இதில் பாருங்கள், ஒரு டெஸ்பரேஷனில் ஜபிக்கிற ஒரு ஜபம். மான் நீரோடைகளை தேடி ஒரு மான் தாகத்தில் இருக்க எப்படி நீரோடையை தேடும்? ரிலாக்ஸாக அப்படி நடந்து எங்கே நீரோடை நோ, இப்போ ரன் ஃபாஸ்ட், அங்கே ஓடி இங்கே ஓடி. ஏன்னா நீ த வாட்டர், சர்வைவ் பண்ணுறதுக்கு தண்ணி தேவை. அதே மாதிரி தேவனங்களுக்கு கட்டாயம் தேவை. வி வாண்ட் ஹிம் பட் ஆல்சோ வி நீட் ஹிம். ரெண்டும் எங்களுக்கு அவசியம். வி வாண்ட் ஹிம், ஆஃப்கோர்ஸ் தேவனங்களோட வாழ்க்கையில் அவசியம், எங்களுக்கு விருப்பம் தேவனை. பட் அதே நேரம் வி நீட் ஹிம். தேர்ஸ் பிக் டிஃப்ரென்ஸ், பட் போத் ஆஃப் தெம் ஆர் ட்ரூ. வி நீட் ஹிம். ஸோ எங்களுக்கு அவசியம் இல்லாட்டி வி கான்ட் சர்வைவ். லைக் தட் டியர் run around trying to find a small pond of water. அந்த தண்ணியை தேடி ஓடுற மாதிரி எங்களுடைய இதயம் இன்றைக்கு தாகமாக இருக்குது. தேவன் மேல் தாகமாக இருக்குது. ஒரு பாடல் இருக்குது, சரியான ஃபேமஸான பாடல். மான்கள் நீரோடை வாஞ்சித்து தேடுவது போல் என் ஆத்மா உம்மை தேடுகிறது, நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசர் உண்மையை நான் வாஞ்சிக்கிறேன். நீர் மாத்திரம் என்னுடைய ஆத்மநேசர், உண்மை தான் நான் தேடுவேன். ஸோ யூ see God, everything will be fine. எப்படி டெஸ்பரேட்டாக அந்த மான் தண்ணியை தேடுற மாதிரி போடுவீங்கன்னு சொன்னால் ஆஃப்கோர்ஸ் உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இப்போ நான் கதைக்கிற ஸ்பிரிச்சுவல் நீட். மற்ற தேவைகள் அது இட்ஸ் அப் டு காட். கர்த்தர் இது அவருக்கு சித்தமானால் அது வாய்க்கும். பட் ஸ்பிரிச்சுவல் நீட் வில் பி மெட் டெஃபினெட்லி. என் ஆத்மா இறைவனுக்காக, வாழும் இறைவனுக்காக தாகம் கொள்கிறது. ஐ எம் thirsty for God. சில நேரங்களில் சரியான முக்கியமான டைமில் நாங்கள் தண்ணியை போட்டு அதுக்குள்ள ஐஸை போட்டு நாங்கள் போடுவோம். ஏன்னா when someone put ice in the water, it's so nice. அந்த தண்ணி தொண்டைகளால் போய்க்கல, you feel so good. That is a feeling, spiritual feeling you will have when you experience God. பட் அதுக்கு you need a desperate situation. Desperate situation நான் சொல்கிறது again, நாங்கள் எங்களோட ஏர்த்லி லைஃபை குறிச்சில்லை, எங்களுடைய ஆத்மாவில் ஏதோ something is lacking. எப்படி தண்ணி எங்களோட உடலில் குறைவாக இருக்கைகளை தண்ணியை நோக்கி நாங்கள் போகிறோமோ, அல்லது அந்த மானையை நான் உதாரணத்துக்கு எடுக்க, அந்த மானுக்கு தெரியுது தண்ணி குறையுதுண்டு போகிறோம். ஸோ இட்ஸ் a நீட். அதே மாதிரி எங்களை ஆத்மாவில் ஏதோ ஒன்று தேவையாக இருக்குது. சம்திங் நீட் டு பி ஃபில்ட். யூ ஹேவ் டு கோ டு த சேவியர். தேவனுடைய எங்களுடைய இரட்சகராகிய தேவனிடத்தில் நாங்கள் போவோம். ஸோ வாழும் இறைவனுக்காக தாகம் கொள்வது. நான் எப்பொழுது போய் இறைவனை சந்திப்பேன். See this song, you know, he can't wait. நாங்கள் சில பேர் சொல்லுவோம், I can't wait for a holiday. I cannot wait. When have you said, I cannot wait to go to church? I cannot wait to pray. I cannot wait to read. வீட்டை வந்த உடனே நான் எப்போ பைபிளை வாசிப்பேன், வீட்டை வந்த உடனே எப்போ நான் ஜெபிப்பேன். Have you ever felt like that? That is the desperation I am talking about. Of course, நிச்சய டெஸ்பரேஷன்லாம் உங்களுக்கு இருக்குது. எனக்கும் அப்படியான சிச்சுவேஷன் இருக்குது, கடந்த காலங்களே இருந்திருக்கு. You need something on this earth. You need something. அது இல்லாமல் நாங்கள் வாழல. ட்ரூ, சில விஷயங்கள் இல்லாமல் வாழ. So you're desperate. You're praying for it. But when have we ever prayed to fill our soul? I am talking about internal man. எங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனை திருப்தி ஆகிறது எப்போ நாங்கள் டெஸ்பரேட்டாக தான் தெரியும். What a beautiful song. What an honest prayer. எங்களுடைய இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் சரியான ஜெபம். நோட கரெக்ட் வேர்ட். நீங்கள் சில வேளை பைபிளில் வசனங்களை கூட மாறி நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் கோட் பண்ணலாம். அதெல்லாம் ஆண்டவர் பொருட்படுத்த. ஆண்டவர் பார்க்குறோம் உங்கள் உள்ளத்தை, உங்கள் உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து நீங்கள் கதறத ஆண்டவர் பார்க்குற. எக்ஸாக்ட்லி இந்த மான் கதற மாதிரி. ஸோ இந்த அடுத்தது நாங்கள் முதலாவது நான் பார்க்குற தேவனை நாங்கள் உயர்த்துறது. ரெண்டாவது எங்களுடைய இதயத்திலிருந்து எக்ஸ்ப்ரெஷன். You express your feeling. Don't hide it. Don't try to be, oh, I'm okay. Maybe ஆக்களுக்கு ஹைட் பண்ணலாம், அது ஓகே, அது தவறு இல்லை. சில பிரச்சனைகளை உங்களுக்கு ஆக்களுக்கு சொல்ல இல்லாமல் இருக்கலாம். பட் don't ever hide to God. Just tell him. எல்லா பிரச்சனையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க அவரோட. He will listen. ஆக்கள் சிலரோட லிசன் பண்ணுவாங்க. ஆக்கள் சொல்லுவாங்க, okay, they will look at the clock. நீங்கள் கதைக்க வலிக்கிறீங்கன்னா when is he going to finish? அவ்வளோ நேரம் கதைக்க போகிறார். வெளியில் சொல்ல மாட்டாங்க. பட் they pretend to listen, but they're not listening. But God will listen. Even if you speak to him 6 hours, God will listen. So நீங்கள் ஜபிக்க அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவரை மாறி இதுதான் ஏனோக்கு நடந்தது. அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவனை மாறி மாறிக்கணும் தான் கடைசி சொன்னார். ரைட், யூ டோன்ட் பிலாங் ஹியர்,
கம் வித் மீ. ஆண்டவர் அந்த மனுஷனை பரலோகத்துக்கு எடுத்துட்டார். ஸோ பிரியமான சாரிகளே, எங்களுடைய ஜெபத்தில் முதலாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எவ்வளவு பிரச்சனைனா முதலாவது தேவனை நாங்கள் உயர்த்தணும். பிகாஸ் அவர் எங்களுக்கு உயிர் சுவாசத்தை தராட்டி நாங்கள் எப்போ இறந்துடுவோம். ஸோ அவர் தான் எங்களை வச்சிருக்கிற உயிரோட இந்த உலகத்தில். ஸோ இஸ் அ கிங், அதை ரெக்கக்னைஸ் பண்ண. அடுத்தது ஜஸ்ட் பி ஆனஸ்ட். உங்களுடைய இதயத்தில் இருக்கிற ஜஸ்ட் உங்களுடைய ஃபீலிங், இந்த டெஸ்பரேஷனை நீங்கள் காட்டுங்க. அதை பார்க்குறாரு ஆண்டவர். மூன்றாவது ஜெபம், உண்மையான ஜெபம்னு சொன்னால், யூ ப்ரே டு ஹிம் ஓ ப்ரைஸ் ஹிம் ஈவன் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். உங்களுடைய நிலைமை உங்களுக்கு விளங்காட்டிடும். ஏன் இது நடக்குது இந்த வாழ்க்கையில்? இப்போ சில விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடக்கும், சில விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடக்கும், எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. யூ கான் எக்ஸ்பிளைன் சர்டன் திங்ஸ். சில உள்ள பைபிள் வசனத்தை நீங்கள் வாசிப்போம், மேபி தேர்ஸ் கைட்லைன், பட் எக்ஸாக்ட்லி ஏன் நடக்குதுன்ற ரீசன் சிலவளை இருக்காது. நடந்த சிலவளை சம்பவங்கள் பைபிளில், சிலவளையில் கணக்கு சம்பவங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. சில பேர் தங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுவாங்க. பட் சில இடங்களில் உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு சிலவளை விளங்காமல் இருக்கேன். ஏன் இது நடக்குது? நான் ஜெபிக்கிறேன் தானே, நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் மேபி யூஆர் அ குட் பர்சன், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன். இப்படி இருக்கல, ஏன் இது இந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிக்கல, டோன்ட் ஸ்டாப் த ப்ரேயர். தட் இஸ் த டைம் யூ ஷுட் ப்ரே. அந்த நேரம் தான் பிலி கிராம் சொன்ன மாதிரி, ரெண்டைக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களோ, ரெண்டைக்கு நான் ஜெபிக்கல, அது எனக்கு சோர்வாக இருக்குது, டயர்டாக இருக்குதுன்னு யோசிக்கல, அன்றைக்கு தான் நீங்கள் ஜெபிக்கணும். பிகாஸ் கோட் ஹேஸ் சம்திங் ஃபார் யூ. அப்போ அடுத்தது நாங்கள் பார்க்குறோம், எங்களோட சிச்சுவேஷன், எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் விளங்கி கொள்ளாட்டும் நாங்கள் தேவனத்தில் கட்டாயம் போய் அவரோட நாங்கள் பேசுவோம். ஸோ சங்கீதம் 62, Psalm 62, சங்கீதம் 62 என்னோட கூட பேசுவோம். எகெயின் திருப்பி நான் ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டுக்கு போகணும். இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழமைப்பு தாவீது சவுலினால் திரட்டப்படைக்க. கேன் யூ இமேஜின்? ஹி இஸ் ட்ரைங் டு சேவ் ஹிஸ் லைஃப். தாவீது தன்னோட சொந்தமான தேர்றான் கொலை செய்கிறதுக்கு, அப்சலோம் அவங்களுக்காண்டி விடுறாங்க. இப்போ வேறு எனிமிகள், எதிரிகள், அதோடு கூட சவுலும் அவனை கொல்றதுக்கு தேடிக்கிறான். பிகாஸ் சவுலுக்கு வந்து த்ரெட் தாவீது. அப்போ அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் தான் சங்கீதம் 62. சீமாஸ் பி போன்றீங்க, ஏன் ஆண்டவர் இது எனக்கு நடக்குது? நான் என்ற சொந்த மகனால் வெறுக்கப்படுறேன். ஓகே, வேறு பெண்ணுக்கு பிறந்த மகன் தான் அப்சலோம், பட் ஹி இஸ் ஸ்டில் ஹிஸ் சன். தாவீதின் மகன் அப்சலோம். அவன் சிலவளையில் பலமுறை அவன் யோசிச்சிருப்பான். ஐ கேன் ஃபீல் தாவீது என்ன யோசிச்சிருப்பான்றது சங்கீதத்துக்குள்ளால எனக்கு தெரியுது. யோசிச்சிருப்பான், I don't understand. ஏன் என்ற மகன், can you imagine your son turn against you and he want to kill you? உங்களோட மகன் வந்து உங்களை கொல்றதுக்கு முயற்சி செய்கிறான். How would you feel? You wouldn't be relaxed. First of all, you love him. தாவீது அப்சலோமன் அதிகமாக நேசித்தான். அவன் செத்த அப்புறம் சொல்கிறான், அப்சலோமே நீ இருந்திருக்கலாம் உயிரோட, நான் செத்துருக்கலாம் என்று சொல்லி புலம்பி அழுகிறான். ஸோ அவ்வளோத்துக்கு மகனை நேசித்தான். அதால தான் தேவன் அவனை தன் இதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று கத்தர் சொன்னேன். ஸோ ஹீ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சவுல் ஒரு பக்கத்தால் தன்னை கொலை செய்ய ஒழிக்கிறான். ஓகே, இந்த சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் தான் சங்கீதம் 62. அதில் 8ஆம் வசனத்துக்கு வாங்க. வேர்ஸ் 8, மக்களே, ஹீஸ் டெல்லிங், மக்களே, அதர்ஸ், மக்களே, எல்லா காலங்களும், அண்டர்லைன் தான், நான் அண்டர்லைன் பண்ணி, எல்லா காலம், ஓல் சீசன், நீங்கள் நல்லா இருக்க, சந்தோஷமாக இருக்க ஜெபிச்சுட்டு பிரச்சனை வரைக்கும் ஜெபிக்காமல் இருந்தீங்களோ, சம்திங் இஸ் ராங். ஏன்னா வாழ்க்கையில் இருக்கிற அந்த விசுவாசத்தில் ஏதோ ஒரு டேமேஜ் வந்துட்டு இருந்தால், உண்மையில் நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லான ஆளுன்னு சொன்னால், அல்லது ஃபெய்த் உண்மையில் விசுவாசம் இருக்கிறாங்கன்னா, யூ வில் நெவர் கிவ் அப். ஸோ இஃப் யூ கிவிங் அப், தேர் இஸ் சம் சார்ட் ஆஃப் வீக்னஸ் இன் யுவர் ஃபெய்த். யூ ஹேவ் டு ரெக்டிஃபை. அதை நீங்கள் திருத்தும். ஸோ ஹீ சேயிங், மக்களே, பீப்புள், எல்லா காலங்களிலும் அவரில் நம்பிக்கை வையுங்கள். அடுத்தது வந்து ஜெபத்தில், யூ ஹேவ் டு ப்ரே இன் ஓல் சீசன். உங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாக போய்க்கல மாத்திரம் இருந்தவங்களோட பேசினா அந்த அர்த்தம் யூ செல்ஃபிஷ் பர்சன். உங்களுக்கு எல்லாம் நடக்கல, பாசிட்டிவாக நடக்கல, ஆண்டவரை தருவீங்க.
பட் இது நெகட்டிவான எங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் நீங்கள் ஜெபிக்கிறீங்க இல்லை. ஸோ God will find us and, oh, okay, you're using me for your own benefit. எல்லாம் கொடுத்த உடனே நீ வந்து எனக்கு பாய் சொல்கிற. அதில் அந்த சங்கீதம் வசனம் சொல்லுது 8ஆம் வசனம், மக்களே எல்லா காலங்களிலும் அவரில் நம்பிக்கை வையுங்கள், உங்கள் இருதயங்களின் பாரங்களை அவரிடத்தில் இறக்கி விடுங்கள், ஏனெனில் இறைவனே, இப்போ ரெண்டாவது இடத்துல நான் பார்க்கணும், முதலே பார்க்கணும், இறைவனே உண்மையான தேவன், அவரே நம்மை உண்டாக்கிறார். மீனிங் வந்து தேர்ஸ் நோ அதர். அடுத்தது இறைவனே எங்கள் புகலிடம். மூன்றாவது நாங்கள் வாசிக்கிறோம், ஹீ இஸ் அவர் ஷெல்டர். இறைவனே எங்கள் புகலிடமாக இருக்கிறார். இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங், கற்பாறையில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங்குள்ளே நாங்கள் ஓடுற மாதிரி, when we pray, when we don't understand, அதில் சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் விளங்கி கொள்ளாமல் இருக்கல, நாங்கள் எப்படி ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு தாக்க போய்க்கல, தாவீது இந்த சிச்சுவேஷன் எடுத்தான், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண் மேலே, அது எந்த குண்டு அடித்தாலும் என்ன இருந்தாலும் அசையாத ஒரு கண் மேலே, அதுக்குள்ளே இப்படி போய்க்கல ஒரு ஃபீலிங் ஒரு மனுஷனுக்கு வருதோ, ஐ ஆம் சேவ், நத்திங் கேன் டேமேஜ் மீ. எந்த வெப்பன் அடித்தாலும் இந்த மேலேயே அசைக்காது. ஒரு நேச்சுரல் ஆப்கானிஸ்தானை அடிக்கல காரணமாக தான் நேச்சுரலாக இட் இஸ் ப்ரொடெக்டட். நோ கண்ட்ரி கேன் வின் ஆப்கானிஸ்தான் அண்ட் இட் இஸ் நேச்சுரலி ப்ரொடெக்டட் பை மவுண்டன். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். கேனா கண்ட்ரிஸ் போய் தோற்றுருக்காங்க. என்ன ரீசன் சொன்னால் த ப்ரொடெக்ஷன், நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் அவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங். அந்த மேலே எவ்வளோ குண்டு அடித்தாலும் அசையாது. மேபி யூ கேன் டேமேஜ் ஒரு டைனி பிட். அதே மாதிரி தான் தேவனிடத்தில் நீங்கள் போகல, அவருக்குள்ள ஓடைக்கல, அவரிடத்தில் நீங்கள் புகழம் தடைக்கல. You don't understand what's going on, but you are protected. நீங்கள் சேஃப். Verse 11 and 12, அதே chapter 62, verse 11 and 12. இறைவன் ஒரு முறை பேசினார், நானோ 2 காரியங்களை கற்றுக்கொண்டார். learn 2 things என்று சொல்கிறார் சங்கீதக்காரன். இறைவனே உண்டு, நீர் வல்லமை உள்ளவர். What are the lesson he learned? இறைவனே நீர் வல்லமை உள்ளவர். அடுத்தது கர்த்தாவே நீர் அன்பு உள்ளவர். Don't forget, it is powerful. The God we worship is very powerful. Same time he is so loving. நாங்கள் வழிபடுகிற தெய்வம் அவர் வல்லமை உள்ள, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. பட் சேம் டைம் he is such a loving God. He will never push you away. பிதா ஒருவன் அழைத்தால் ஒழிய என்னிடத்தில் ஒருவன் வரான், என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுகிறது. நீங்களா ஆண்டவர்கிட்ட ஓடினா ஆண்டவர் சாய்ஸ் விட்டுருவார், உங்களோட சாய்ஸ். பட் he never rejects you. He always accepts you. அவர் உங்களை நேசிக்கிறார். அப்போ கர்த்தாவே நீர் அன்புள்ளவர். 2 விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். நிச்சயமாகவே நீர் ஒவ்வொருவருக்கும் ஆவணவன் செய்வதற்கு தக்க பதிலளிப்பீர். அப்போ 3வது நாங்கள் பார்க்கணும். முதலாவது ஆண்டவர் உயர்த்தணும். 2வது வந்து உங்களோட உள்ளத்தில் இருக்கிறத நாங்கள் அப்படியே சொல்லணும். குமுறி நாங்கள் இட்ஸ் குட் டு ரிலீஸ் ஆல் யுவர் பர்டன். அது ஆனஸ்டான ப்ரேயர். ஆண்டவர்கிட்ட அந்த டெஸ்பரேஷனில் நீங்கள் ஜெபிக்கிறது. அடுத்தது யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட சில விஷயங்கள் உங்களால் விளங்கி கொள்ளலாம், மெட்டாக்கூட ஷேர் பண்ணிடலாது. பட் தென் யூ ஸ்டில் ஸ்பீக் டு காட். தட் இஸ் தி ஆனஸ்ட் ப்ரேயர் சொல்லு. அடுத்தது 4வது கடைசியாக நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவருக்கு எப்போவுமே நன்றி செலுத்தணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? நீ இருந்த சூழ்நிலை போடும், எங்களுடைய தேவனங்களை விடுவிப்பார். அப்படியே விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க போவதில்லை. We are not going to do it. Let God burn us in that fire. கடைசியாக நடந்த அவனோட உடலை நெருப்பு புகை கூட மணக்கையில், ஆனால் மெட்டாக்கள் சேர்த்து போனாங்க. ஸோ பிரியமான சகோதரி நாங்கள் அதில் இந்த ஒரு லெசன் லேர்ன் பண்ணுறோம். வாட் எவர் ஹேப்பன்ஸ் we thank God. தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். அது சரியான விஷயம். அதான் 4வது பாதி honest prayer. Psalm 103. மேபி நான் 1ஆம் வசனத்தை வாசிக்கணும். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த பெயரை துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறவாது. See, when you pray, you're focusing on that particular
ரிக்வெஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கான ஜெபி கேட்கல, தென் யூ அப்படி ஃபோக்கஸ்டு. when you focus on that too much, you forget what God has done in the past. Remember how you were? You were in a ditch where no one could able to pull you out. You were stranded there. Nobody was helping you. You were crying. You were screaming. Nobody was hearing. Nobody was listening to you. Nobody was willing to help you. You were a bad, bad person. Remember? God's hand reached you and He pulled you out from that sinner pit. அந்த பாமாய குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்த. You forgot that very easily. That's what the Bible says. Do not forget. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த பெயரை துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறவாது. Don't even forget, even if you consider small thing, அதுக்கு பெரிய ஒரு விஷயம், பட் நீங்கள் சிலோட சின்ன விஷயம் நினைச்சா அந்த ஈவன் த ஸ்மாலஸ்ட் திங் டோன்ட் ஃபர்கெட், ஒரு காலம் மறக்காது. ஸோ சில நேரங்களில் நாங்கள் டெஸ்பரேட்டாக ஜபிக்கலாம், நாங்கள் ஒரு விஷயத்துக்காண்டி போராடி ஜபிக்கலாம். we forget what we have or what God gave. எங்களுக்கு இருக்கிறத தேவன் தந்ததை நாங்கள் மறந்து நாங்கள் ஆண்டவரை தூக்கிப்போம். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு ஆண்டவர் அழைச்சார். அந்த எய்த்து தேசத்தை விடுவிச்சு வரைக்கல, they start murmuring, they were grumbling. உங்களுக்கு அங்கே இருந்திருந்த நல்ல சாப்பாடுங்க இருக்கும், பருப்பம், வெந்தயம், வெங்காயம், I don't know, you name it, nice curries, நல்ல மரக்கறி, நல்ல இறைச்சி எல்லாம் இருந்திருக்கும். பட் இந்த வனாந்திரத்தில் வந்து தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அவங்கள கொள்றீரே எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண. அதே போகோ எவ்வளவு பார்வனை அவங்கள டோர்ச்சர் பண்ணி எவ்வளவு அடிமைத்தனத்தில் வச்சுருந்தாங்க, அதை மறந்து போனாங்க. திஸ் இஸ் ஹியூமன் பட் கோட் சேயிங். அப்படி இருந்தும் ஆண்டவர் அவங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை மிரக்கலை செய்தார் மோசேயின் நிமித்தம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். நான் முதலாக சொன்னேன், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் யூ ப்ரைஸ் காட், you lift His name, you lift Him in your prayer. அடுத்தது, no matter what happened, don't forget to thank Him and don't forget the past. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மறக்காது. ஸோ இதுதான் இன்றைய பைபிள் ஸ்டடி. ஸோ இது வந்து எங்களோட வாழ்க்கையில் ஒரு கீயாக இருக்கட்டும், ஒரு திறவுகோலாக இருக்கட்டும். நாங்கள் இனிமேல் ஜெபிக்கல, நான் ஏன் மற்ற விஷயங்களை சொல்லலைன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் அதெல்லாம் கவர் பண்ணிட்டு நான் சொல்லிட்டேன். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் விசுவாசிக்கணும், we have all this ஆண்டவர்கிட்ட சித்தத்தையும் படித்து போய்க்கணும். பட் இது வந்து மோர் டீப்பர், இட்ஸ் மோர் லைக் அ டிவோஷன் சைட். நாங்கள் எப்படி ஆண்டவரோட கனெக்டட் ஆகி ஜெபிக்கிறது, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் குறித்து பார்க்கணும். ஸோ ரிமெம்பர் ஆல்வேஸ் லிஃப்ட் His நேம் ஓ லிஃப்ட் God. என்னுடைய இதயத்தில் உள்ள குமுறலை அப்படியே நீங்கள் தேவனுக்கு சொல்லுங்க. யூ ஹேவ் டு சீக் Him டெஸ்பரேட்லி. டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் சீக் பண்ணுற அந்த ஜெபம் தான் உண்மையான சரியான ஜெபம் இருக்கும். அடுத்தது, உங்களை சுற்றி இருக்கிற என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலை என்ன நடந்தாலும் உங்களுக்கு விளங்காட்டிடும். ஈவன் உங்களோட பாசரால் கூட, உங்களுடைய சபையிலுக்கு பாசரோடைய, உங்களோட பிரதர்ஸோடைய கூட, ஈவன் ஹைலி எஜுகேட்டட் த பைபிள் நாலேஜ் இருக்கிற ஒரு ஆளால் கூட எக்ஸ்பிளைன் பண்ணாட்டிலும், டோன்ட் வரி, கோ அண்ட் ஹைட் அண்டர் ஹிஸ் விங். அவருடைய செட்டுக்கு கீழே போய் புகுந்தீங்கன்னு சொன்னால் தட்ஸ் இனஃப். இட்ஸ் அ ஷெல்டர். அது வந்து அடைக்கலாம். அடுத்த நாளாவது பார்க்குறோம், அவருடைய நாமத்தை, அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி அவர்கள் நன்றி செலுத்துவோம். அவர் செய்த நன்மைகளை நீ மறக்காத, ஒரு காலம் மறக்க வேண்டும் பைபிள் சொல்லு. இதான் அன்றைக்கு நாங்கள் லேர்ன் பண்ண விஷயங்கள். ஸோ நாங்கள் இந்த வேலையில் ஜெபிச்சு இந்த பைபிள் ஸ்டடியை முடிச்சு வைப்போம். கர்த்தாவை இந்த நேரத்துக்கு நாங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சுவாமி, நீர் எவ்வளோ பெரிதான நன்மைகள் எங்களை வாழ்க்கையில் செய்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவர் உண்மையான இதயத்தோடு கர்த்தாவை நாங்கள் உங்களை துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். ஆண்டவர் உண்மையான இதயத்தோடு உங்களை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. வெளியாக்கள் பார்க்குறாள்ன்றதுக்காண்டி அல்ல சுவாமி, உலகத்துக்காண்டி அல்ல, சபைக்காண்டி அல்ல, மற்ற கிறிஸ்துவுக்காண்டி அல்ல. ஆண்டவர் என்ற இதயத்தின் அடையாளத்திலிருந்து நான் எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும், எப்படி நான் அவரை பின்பற்ற வேண்டும் எனக்கு தெரிந்து அதை அறிந்து கர்த்தாவை அப்படி நான் உண்மை பின்பற்ற எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். Thank you.